ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த நம்ம பார்க்க போகிற புக் என்ன அப்படின்னா உயிர் காக்கும் திரிபலம். அதாவது திரிபலம் பற்றின மொத்த இன்ஃபோ இந்த புக்கில் இருக்கும். இந்த புக் ஒரு சின்ன புக்காக தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது செப்பரேட்டான ப்ளேலிஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சித்தா புக்கில் இருக்கிறதுனால சித்தா மெடிசனை பற்றி நிறையா புக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் இருக்க வேண்டிய சில செலக்டிவான விஷயங்கள் நம்ம இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த புக்கோட பேர் உயிர் காக்கும் திரிபலம். திரிபலா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு 3 விதமான மூலப்பொருட்கள் இருக்கும். கடுக்காயை 3 தேவர்கள், அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காயை 3 தேவர்களாக சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ கடுக்காய்க்கு பார்த்தோம் அப்படின்னா அரிதாகி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது ஹரி, அதாவது விஷ்ணுவை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. நெல்லிக்காய் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியும், அதுக்கப்புறம் தாண்டியை திரிலிங்கம், அதாவது சிவன். ஓகேவா. ஸோ இதை 3த்தையும் ஒவ்வொரு தேவர்களோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மெடிசன் எடுக்கிறோம். ஓகேவா. மெடிசன் எடுக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம சூரணமாக எடுக்கணுமா இல்லை டேப்லெட்டாக எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ சூரணமாக டேப்லெட்டா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான 2 விதமான மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டுத்தையுமே சொல்லிடலாம். ஸோ அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கன்சியூம் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். பட் என்ன அதில் கஷ்டமான விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது கன்சியூம் பண்ணுறதுக்கு தேனோ பாலோ நெய்யோ அப்படிங்கிற ஏதாவது ஒரு அனுமானம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை டேப்லெட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது. இது டேப்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிமெரிட்டான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, கன்சியூம் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இதெல்லாம் மெரிட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு டிமெரிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அந்த டோசேஜ்னு ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரிபலாவே எடுத்துக்கோமே. ஸோ திரிபலா டேப்லெட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளைக்கு 4லேருந்து 8 டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளால் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி, இப்போ சூரணத்தை பற்றி பார்ப்போம். சூரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய டிமெரிட் விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா இதுக்காக ஒரு சூரணம் பாக்ஸோ இல்லை அதுக்குன்னு சின்ன பொட்டலமோ எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஒருவேளை அதை சிந்திரிச்சினாலோ இல்லை வேறு எதாவது பட்டுருச்சினாலோ நம்மளுக்கு மெடிசனை கரெக்டான டைமில் கன்சியூம் பண்ண முடியாத ஒரு ரீசனும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மெரிட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இது பொடியாக இருக்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு அனுமானத்தோடையும் இதை மிக்ஸ் பண்ணி ஈஸியாக கன்சியூம் பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இது மாதிரி அனுமானத்தோடு நம்ம இது பண்ணும்போது இதோட ப்ராசஸ், அதாவது இந்த சூரணம் நம்ம பாடியில் ரியாக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்ம வாயிலேருந்து, அதாவது நம்ம சலைவோட மிக்ஸ் பண்ணி அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகி அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம வாயில் ஆரம்பிக்காது. அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் அது டிஸ்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் அது கரைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம பாடியில் அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ சூரணம் நல்லதா இல்லை மாத்திரை நல்லதா அப்படின்னு பார்த்தோங்கன்னா, உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும், மெடிசன் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மெடிசனை சூரணமாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கு இருக்கிறத விட எனக்கு ஹேண்டியாக இருக்கணும், எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், நான் 4 மாத்திரை இல்லை 8 மாத்திரை இல்லை 10 மாத்திரை கூட சாப்பிட்டுப்பேன், எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப்லெட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் யார் இருப்பா அப்படின்னா சூர்ணம் எடுக்கிறது மட்டும்தான் பெஸ்ட். சூர்ணம் எடுக்க முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் மாத்திரைகளாக எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கான நோட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸில் உங்களுக்கு நோட்ஸோ இல்லை அகாடமியை பற்றியோ நம்ம ப்ளூ ரோஸ் மெட்டீரியல் பற்றியோ உங்களுக்கு நோட்ஸ் வேணுனாலும், வேறு டாப்பிக்கில் உங்களுக்கு கிளாஸஸ் வேணுனாலும் நீங்கள் செப்பரேட்டாக நம்மளுக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.